நேத்து என்னால வீடியோ போட முடியல. சோ நேத்து வந்து அப்டேட்டும் சேர்த்து இன்னைக்கு சொல்றேன். டபுள் டக்கர் படத்துக்கான டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு. டீசர் பார்க்க நல்லா இருக்கு. நான் இந்த டீசர் பார்க்க முக்கியமான காரணமே பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஏன்னா வித்யாசாகர் மியூசிக் பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லாவே இருக்கு. மீரா மகாதி டைரக்ஷன்ல தீரஜ் ஸ்மிருதி வெங்கட் நடிக்கிறாங்க. மம்முட்டியோட டர்போ படத்துக்கான செகண்ட் லுக் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸ்ரீகாந்தோட சத்தமின்றி முத்தம்தா படத்துக்கான ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. மார்ச் 1 மூவி ரிலீஸ் ஆகும். கோபிச்சந்தோட பீமா ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆயிருக்கு. ஹர்ஷா டைரக்ஷன்ல கோபிச்சந்த், பிரியபன் சங்கர், மாளவிகா சர்மா நடிக்கிறாங்க. ரவி பஸ்ரூர் மியூசிக் பண்றாரு. மார்ச் 8 மூவி ரிலீஸ் ஆகும். ஆர்ஜே பாலாஜியோட சிங்கப்பூர் சலூன் இப்போ அமேசான் பிரைம்ல பிரீமியர் ஆயிடுச்சு. மோகன்லாலோட மலைக்கோட்டை வாலிபன் ஹாட் ஸ்டார்ல பிரீமியர் ஆயிடுச்சு. ஜோஷுவா படத்துக்கான ஒரு புது ஆக்ஷன் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. ட்ரெய்லர் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான். மார்ச் 1 மூவி ரிலீஸ் ஆகும். நானியோட சரிபோதா சனிவாரம் மூவில இருந்து ஒரு கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. கிளிம்ஸ் பார்க்க சூப்பரா இருக்கு. எஸ்.ஜே. சூர்யாவையும் கிளிம்ஸ்ல காமிச்சிருக்காங்க. விவேக் ஆத்ரேயா டைரக்ஷன்ல நானி, பிரியங்கா மோகன், எஸ்.ஜே. சூர்யா நடிக்கிறாங்க. ஜேக்ஸ் விஜய் மியூசிக் பண்றாரு. கார்த்தி 27ல கார்த்தி போர்ஷனுக்கான ஷூட்டிங் இப்ப முடிஞ்சு போச்சு. இது அபிஷியலாவே சொல்லிட்டாங்க. 96 எடுத்த பிரேம் டைரக்ஷன்ல கோவிந்த் வசந்தா மியூசிக் பண்றாரு. ராயன் மூவில இருந்து நேத்து பிரகாஷ் ராஜோட போஸ்டரும் இன்னைக்கு துஷாரா விஜயனோட போஸ்டரும் ரிலீஸ் ஆயிருக்கு. துஷாரா விஜயன் இந்த மூவில தனுஷுக்கு தங்கச்சியா நடிக்க போறதா நியூஸ் வந்திருக்கு. பொன்னியின் செல்வன்ல வந்த சந்தோஷ் அண்ட் சாரா அர்ஜுன் இப்ப ஒரு மூவில லீடா நடிக்க போறாங்க. உன்னாலே படம் எடுத்த டைரக்டர் ஜீவாவோட பொண்ணு சனா மரியன் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாங்க. சுந்தர் சி குஷ்பு ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. இது ஒரு லவ் படமா வரப்போகுது. தனிவரும் 2க்கான ஆபீஸ் பூஜை ரீசெண்டா சென்னையில போட்டிருந்தாங்க. இப்ப இந்த படத்துக்கான ஷூட்டிங் இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் ஆரம்பிக்க போகுதுன்னு ஒரு நியூஸ் இப்ப வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சம்மர்ல ஆரம்பிக்க போறதா சொன்னாங்க. ஆனா இப்ப இந்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ரெகுலைஃபோட ஷூட்டிங்க்கு ஜெயம் ரவி போறாரு. அதனால தனிவரும் 2க்கான ஷூட்டிங் கொஞ்சம் தள்ளி போகுது. இந்தியன் 2 படத்தை மே மாசம் கொண்டு வர டார்கெட் பண்றதா இப்ப நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். தி கோட் படத்துக்கான ஷூட்டிங் அப்டேட் வைபவ் இப்ப கொடுத்திருக்காரு. இன்னும் இந்த படத்தோட ஷூட்டிங்ல 2 ஷெட்யூல் தான் பெண்டிங் இருக்குன்னு அவரு சொல்லிருக்காரு. ஃபுல் ஷூட்டிங் எப்படி மார்ச் 2 இல்ல ஏப்ரல் 1 வீக் முடிஞ்சிரும். இது போக இன்னொரு புது நியூஸ் கூட இந்த படம் பத்தி கிடைச்சிருக்கு. அது என்னன்னா இந்த படம் முடியும் போது பார்ட் 2க்கு லீடு விட்டு தான் முடிப்பாங்கன்னு இப்ப நியூஸ் வந்திருக்கு. பார்ட் 2க்கு லீடு விட்டு முடிச்சாலும் தளபதி அரசியல் விட்டு திரும்ப சினிமாக்கு வந்தாதான் அந்த பார்ட் 2 எடுக்க முடியும். என்ன பண்ண போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சூர்யா 43க்கான ஷூட்டிங் இந்த மாசம் ஆரம்பிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துச்சு. நானும் சொல்லிருப்பேன். இப்ப அடுத்த மாசம் தான் ஷூட்டிங் ஆரம்பிக்க போறதா ஒரு நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் லொகேஷன் தேடுற வேலை முடியலன்னு சொல்லப்படுது. அதனாலதான் ஷூட்டிங் தள்ளி போறதா சொல்றாங்க. சூர்யா கருணா படம் பண்ண போறாரு. அப்ப வெற்றிமாறன் தளபதி 69 பண்ணுவார்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லிருப்பேன். கருணாண்டு வாடிவாசல் இந்த 2 படத்தையும் சூர்யா பேரலா பண்ண போறாரு. சோ அப்படி பார்த்தா தளபதி 69 வெற்றிமாறன் எடுக்க முடியாது. ஜெயிலர் 2 சீக்வலா இல்ல ப்ரீக்வலா, இதுல யாரு வில்லன்னு கேக்குறீங்க. இப்பதான் ஸ்டோரி ஒர்க் போகுது. அதெல்லாம் இனிமே தான் ரிவீல் ஆகும். ராயன் படத்தோட ஸ்டோரி செல்வராகவனோடதுன்னு சொல்றாங்க. இதை பத்தி என்னோட ஒப்பீனியன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதை பத்தி செல்வராகவனே ரீசெண்டா சொல்லிட்டாரு. நான் இந்த மூவில எந்த ஸ்டோரி ஒர்க்கும் பார்க்கல, நான் இந்த மூவில ஒரு சின்ன ரோல் தான் பண்றேன்னு செல்வராகவன் சொல்லிருக்காரு. சோ அப்படி பார்த்தா அந்த படத்தோட எல்லா ஒர்க்கும் தனுஷ் தான் பாத்துக்கிறாரு. கார்த்தி 26 தான் தீரன் 2 ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது தீரன் 2 கிடையாது. தீரன் 2 அனௌன்ஸ்மெண்ட் இனிமே தான் வரும். கல்கில நானி இருக்காரா? நானியோட அடுத்த மூவியை கேக்குறீங்க. கல்கில நானி இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா அது கன்ஃபார்ம் ஆகல. நானியோட அடுத்த படம் இப்ப சொல்லிருப்பேன். சரிபோதா சனிவாரம். எஸ்.ஜே. சூர்யா லைனப் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இந்த லிஸ்ட்ல மூவிஸ் கம்மியா தான் வரும்னு நினைச்சேன். ஆனா நிறைய மூவிஸ் வந்திருக்கு. சோ அதை நான் தனி வீடியோவா போடுறேன். மேக்ஸ் மூவிக்கான அப்டேட், ப்ளூ ஸ்டார் ஓடிடி அப்டேட்லாம் கேக்குறீங்க. இந்த ரெண்டுத்துக்குமே அப்டேட் இப்போதைக்கு ஒன்றும் பெருசா இல்ல. ப்ளூ ஸ்டார் ஓடிடி பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வந்துரும். கோட்டி எவ்வளவு வசூல் பண்ணும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஆல்ரெடி சொல்லிருப்பேன். லியோ கலெக்ஷன் இது பீட் பண்ணுமாங்கிறது இப்போதைக்கு தெரியல. ஆனா 500 கோடி வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மேல வசூல் பண்றது படத்தை பொறுத்து இருக்கு. மாநாடு 2, இந்தியன் 2 and 3லாம் எப்ப வரும்னு கேக்குறீங்க. மாநாடு 2 இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்ல. இந்தியன் 2 மே மாசம் டார்கெட் பண்றாங்க. இந்தியன் 3 அடுத்த வருஷம் தான் வரும். அடுத்து 2000 கோடி எந்த படம் அடிக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அவ்வளவு கலெக்ஷன் பண்றது ஈஸி இல்ல. தங்கல் படமே எதிர்பாராத விதமா சைனால சூப்பரா ஓடிச்சு. அதனாலதான் 2000 கோடி வந்துச்சு. சோ அடுத்து 2000 கோடி எந்த படம் அடிக்குன்னு என்னால கெஸ் பண்ண முடியல. லால் சலாம் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ரீசெண்டா தான் சொன்னேன். இந்த படத்தோட கலெக்ஷன் பெருசா டிராப் ஆயிட்டு அதனால கலெக்ஷன் ட்ராக் பண்ணல. ஃபைனல் ரிப்போர்ட் வரும்போது பாப்போம். ஜேம்ஸ் படம் ஹிட் ஆஃப் ஃபிளாப்பா கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் ஹிட் தான். 94 கோடி கிட்ட வசூல் பண்ணிருக்கு. தமிழ் சினிமால அடுத்து பெஸ்ட் லைனப் யாரு வச்சிருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. சூர்யா கிட்ட இருக்கு. கங்குவா, இரும்புக்கை மாயாவி, கருணானு எல்லாமே பெரிய மூவிஸ். வாடிவாசல் கூட இருக்கு. எல்சியூ லாஸ்ட் மூவி எதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்சியூ லாஸ்ட் மூவி விக்ரம் 2 தான். விஜயோட லாஸ்ட் படம்னு சொல்லி நார்த் இந்தியால தளபதி 69 ப்ரமோஷன் பண்ணா நார்த் இந்தியால ரீச் ஆகும்லன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. நார்த் இந்தியா ஆடியன்ஸ் இப்படி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. பிரம்மாண்டமான பில்டப் கொடுக்குற மூவிஸையும் பெரிய பெரிய லாஜிக் இல்லாத ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கிற மூவிஸையும் தான் அவங்க பாக்குறாங்க. இதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. நான் இன்னொரு வீடியோல சொல்றேன்.
எல்சியூ ஷார்ட் பிலிம் அப்டேட் ஜி ஸ்குவாடோட அடுத்த மூவி ஒருத்தர் கேட்டிருக்காரு. எல்சியூ ஷார்ட் பிலிம் அப்டேட் இன்னும் வரல, வந்தா நான் சொல்றேன். ஜி ஸ்குவாடோட அடுத்த படம் ரத்னகுமார் படமா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவரா என்ன கான்செப்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. கடல் சம்பந்தப்பட்ட படமா இருக்கும்னு நினைக்கிறேன். கடல் கொள்ளை அந்த மாதிரி. பார்க்கிங் மூவிக்கான பட்ஜெட் கலெக்ஷன் கேக்குறீங்க. இந்த மூவிக்கான கலெக்ஷன் ரிப்போர்ட் இல்ல. பட்ஜெட் 5 to 10 கோடி கிட்ட இருக்கும். இந்த படம் வரும்போது சென்னையில வெள்ளம் வேற வந்துட்டு, சோ அதுவும் ஒரு ரீசன் இந்த படத்தோட கலெக்ஷன் ட்ராக் பண்ணாததுக்கு. தலைவர் 172 யார் எடுத்தா நல்லா இருக்கும்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. மாரி செல்வராஜ் எடுக்க பொறுத்த நியூஸ் போகுது. சோ அவரும் நல்ல சாய்ஸ் தான். சிம்பு கேமே பண்ண மூவிஸ் எல்லாம் சேர்த்தா STR 48 வருது. அப்ப சூர்யா கேமே பண்ண மூவிஸ் எல்லாம் சேர்த்தா சூர்யா 45க்கு மேல வரணுமேனு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா வரும் தான். ஆனா அது சூர்யா சைட்ல கணக்குல எடுத்துக்கல, சிம்பு சைட்ல கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. பாகுபலி 2, KGF 2, லியோ மாதிரியே பெரிய எதிர்பார்ப்போட எந்த படம் இப்ப இருக்குன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. புஷ்பா 2 மகேஷ் பாபோட அடுத்த படம் இங்க கங்குவாக்கெல்லாம் இருக்கு. ஸ்டீலிலா எப்போ தமிழ்ல வருவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது கரெக்டா தெரியல. ஆனா இவங்களை தமிழ்ல மூவிஸ் பண்ண வைப்பாங்கன்னு பார்த்தா ஏதோ ஏசி விளம்பரத்துல நடிக்க வைக்கிறாங்க. வல்லவன் 2 மன்மதன் 2 வருமா? மிஷன் சாப்டர் 1 ஹனுமான் OTT எல்லாம் கேக்குறீங்க. வல்லவன் 2 மன்மதன் 2 இப்போதைக்கு வர சான்ஸ் இல்ல. ஹனுமான் மார்ச் 8 வரப்போறதா ஷேர் பண்றாங்க. மிஷன் சாப்டர் 1 சீக்கிரமே வந்துரும். ஹனுமான் படம் தமிழ்ல வந்துச்சான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இது தமிழ்லயும் ரிலீஸ் ஆச்சு. சலார் ஃபைட்டர் மூவிக்கெல்லாம் கலெக்ஷன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. சலார் 623 கோடி, ஃபைட்டர் 330 கோடி இப்போ வரைக்கும். படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. லாரன்ஸ் மூவிக்கான அப்டேட் கேக்குறீங்க. இன்னும் புது அப்டேட் ஒன்றும் பெருசா வரல, வந்தா சொல்றேன். ஏன் டிராப்டு மூவிஸ்லாம் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணல, எப்போ ரீஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஒரு படம் டிராப் ஆயிடுச்சுன்னா அதை ரீஸ்டார்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம். சென்னை 28/3 எப்போ வரும், போகன் 2 எப்போ வரும்னு கேக்குறீங்க. இந்த ரெண்டுமே இப்போதைக்கு வர சான்ஸ் இல்ல. பரிசி 2 அப்டேட், பிடி சார் ரிலீஸ் டேட்டை கேக்குறீங்க. இதுக்கு நான் அப்டேட் தேடி பார்த்தா ஒன்றும் பெருசா கிடைக்கல, நான் வந்தா சொல்றேன். வேர்ல்டுலயே எந்த படம் பெஸ்ட்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு நான் பதில் சொல்றதுக்கு வேர்ல்டுல உள்ள எல்லா மூவிஸும் நான் பாத்துருக்கணும். அப்படி இல்லைன்னா உலகத்துல உள்ள எல்லா மொழியிலையும் ஏதாச்சும் ஒரு படமாவது நான் பாத்துருக்கணும். அதுவும் நான் பண்ணல. சோ இதுக்கு நான் பதில் சொல்ற அளவுக்கு எனக்கு தெரியாது. அதான் உண்மை. யாராலையுமே இதுக்கு பதில் சொல்ல முடியாது. வேர்ல்டு டைரக்டர்ஸோட ஏடிஸா ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் லிஸ்ட்டை ஸ்கிரீன்ல போடுறேன், புரிஞ்ச வரைக்கும் பாத்துக்கங்க. நான் இதையும் தனி வீடியோவா போடுறேன். பிரம்மாயுக்கு நல்லா இருக்கான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் மலையாள வெர்ஷன் பார்த்தேன், அது ஆவரேஜா போச்சு. தமிழ் வெர்ஷன் நல்லா இருக்கு. வீடியோ இன்ட்ரோல விஜய் சேதுபதி போட்டோ ஆட் பண்ண சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதுக்கு மேல இன்ட்ரோல போட்டோ ஆட் பண்ணா எல்லா போட்டோஸும் ஃபாஸ்டா போயிடும். சோ இதுக்கு மேல ஆட் பண்ண முடியாது நண்பா. இதை பத்தி நிறைய டைம் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு சினிமா அப்டேட் எப்படி கிடைக்குதுன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ட்விட்டர்ல தான் பாக்குறேன். நான் கமெண்ட்டை எப்போ படிப்பேன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஈவினிங்ல படிப்பேன், எப்பவுமே 4 மணிக்குள்ள படிச்சிருவேன். அஜித் லைனப்போ ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ரீசெண்டா தான் வீடியோ போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பாருங்க. விஜய் அஜித்னு 2 பேருக்குமே ஒரே வீடியோல லைனப் சொல்லியிருப்பேன். ஒருத்தவங்க அவங்க அக்கா பர்த்டேக்கு விஷ் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. ஆனா நேத்து நான் வீடியோ போடல, பர்த்டே முடிஞ்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் சொல்றேன், ஹாப்பி பர்த்டே. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட்லாம் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட்லாம் நான் அடுத்த தேடிஸ்ல கொடுக்குறேன்.